தியாகராஜ சுவாமியிடானும் கொஞ்சம் டவுட்டோடு கேட்டார், ராமனி சமானம் எவரு அப்படின்னு, வேறு யாரான்னு இருக்காளா அப்படின்னு. கோபாலகிருஷ்ண பாரதி ஒத்துருமே கிடையாது அப்படின்னுட்டு, எங்கள் நடராஜாக்கு விட ஒத்துருமே கிடையாது, எதுக்கு என்ன டவுட் என்ன இதில், 2000 ரூபா நோட்டுக்கு ஜெராக்ஸாக இருக்க முடியும். அப்படி சமானம் இல்லாத அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை பார்த்தாலே போரும். ஒரு தரம் சிவச்சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே, மோட்சத்தை அடையிறதுக்கு நீ இனிமேல் காட்டில் மேட்டில் உட்காந்து ஒன்றும் பெரிசா கடினமாக ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரே ஒரு தரம் அவனோட நாமாவை சொல்லப்படாதான். சிவாங்கிற 2 எழுத்து அது உன் வாயில் வராதா, பரகதிக்கு வேறு என்ன புண்ணியம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்படி தரிசனாத் அப்ரசதஸ்னு தன்னை தரிசனம் பண்ணினவாளுக்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிதம்பரத்தை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே ஒரு நாயனாரோட சரித்திரமாக இருக்குது. சிதம்பரம்னா அவரை நினைக்காத இருக்க முடியுமா? அவர் தான் நந்தனார். திருநாளை போவார் அப்படின்னு பெரிய புராணத்தில் அவரோட சரித்திரத்தை சேக்கிழார் பெருமான் வர்ணிக்கிறார். எப்படி அவர் நடராஜாவை தரிசனம் பண்ணினார், தரிசனம் பண்ணினவர் என்ன பண்ணார்னார், நடராஜாவை பார்க்கறதுக்கு போனாராம், போனவரை அப்படியே போயிட்டார். ஒரு தரம் போராதான்னு பார்த்தாலும் இப்படின்னா பார்க்கணும். அதில் வர்ணிக்கிற சேக்கிழார், 3000 அந்தணர்களும் பின்னால் போகிறா, நந்தனார் முன்னால் போகிறார். அந்த பஞ்சாட்சர படியில் அந்த சபையில் ஏறுறதை தான் பார்த்தா அதுக்கப்புறம் ஆளக்காணும். கற்பூரம் அப்படியே கரைஞ்சி போகிறாப்புல போயிட்டார் அப்படின்னா, நடராஜாவே போயிட்டார் அப்படின்னா எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே அந்த தரிசனம் பண்ணணும்னு அந்த ஏங்கணும். அதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிறது தான் தபஸ். அப்படி அந்த நந்தனாரோட சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதி அப்படிங்கிற பெரிய பக்தர், அதுவும் அந்த நடராஜாட்ட அப்படி அளவில்லாத பக்தி, அவர் நந்தனார் சரித்திரத்தை சாகித்யமாக பண்ணினர். அது நந்தன சரித்திர கீர்த்தனைகள் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அதில் கதையை கொஞ்சம் மாற்றிருக்கார், இருந்தால் கூட அதுதான் பிரசித்தமாக இருக்குது. ஒரிஜினலாக நந்தனார் சரித்திரத்தில் சேக்கிழார் பெரிய புராணத்தில் நந்தனார் ஒரு பிராமணர்கிட்ட கஷ்டப்பட்டு அவர் இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னாப்பில்லாம் கிடையவே கிடையாது. இவரே தான் சங்கோஜப்பட்டு போகலை, அவ்வளோதான். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதி என்ன பண்ணார், அதை ஒரு அந்த நாட்டை இவர் கஷ்டப்பட்டு அவர் போக விடாத பண்ணி அப்படிலாம் பண்ணினதாக வந்திருக்கு. வேடிக்கை என்ன அப்படின்னார், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப ஹேண்டியாக போயிடுத்து, பாப்பான மட்டந்தட்ட. அதனாலே அது என்ன ஆகிடுது அப்படின்னார், கெசட்டில் போட்டாப்புல ஆகிடுத்தான் பெரியவா சொல்கிறா. எப்பொழுதுமே உலகம் என்ன பண்ணுன்னார், தங்களோட அபிப்பிராயத்துக்கு சாதகமாக ஏதானும் ஒன்று வந்தது, அதுவும் பெரிய மகான்கிறவா ஏதானும் வந்துடுத்துனாக்கா அப்போ மட்டும் அதை ரெஃபரன்ஸுக்கு எடுத்துப்பா. மற்றதெல்லாம் எல்லாம் பொய்யுங்கிறா, புராணம்லாம் புழுகு மூட்டை அப்படிங்கிறா. இப்போ இது மட்டும் உண்மையாக இருக்குமா, நம்ம நந்தனார் சரித்திரம் மட்டும் ஏன்னார், இது பிராமணனை வெய்யறதுக்கு நன்னா இருக்குது, அதனால இது நிஜமாவே இது மட்டும் சத்தியம், மற்ற புராணம்லாம் வேணால் பொய்யா இருக்கலாம். அப்படி அந்த கோபாலகிருஷ்ண பாரதி பண்ணினர். ஆனால் அவரோட அந்த பக்தி பாவம், ஒரு கீர்த்தனை கேட்டமே எப்படி நம்மள அறியாத மனசு உருகிறது அந்த நடராஜாவை நினச்சி. அதை பற்றி சார் சொல்கிறதே சிவன் சார் ஏணிப்படிகள் மாந்தர்களில் சொல்கிறார்.
அதே மாதிரி இந்த நந்தனார் சரித்திரத்தை சாகித்யத்தை கேட்டாலே சித்தசுத்தி ஏற்பட்டுரும். நீ வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த நந்தனார் சரித்திரத்தை அந்த சாகித்யங்களை கேட்டாலே நமக்கு சித்தம் சுத்தி ஆகிடுமா, நமக்கு ஞானம் வந்துடும், பக்தி வந்துடும் அப்படிங்கிற. அப்படி இருக்கிற அந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையை, கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனைகளை சாகித்யத்தில் கேட்குறதுல சாருக்கு எவ்வளவு ஆர்வம் அப்படின்னா, கௌரி சிவராமன்னு பக்தா. கௌரி ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு சாயந்தரம் பாடின்னு இருக்கா வீட்டில் பூஜை ரூமில். சிவராமன் வந்து கூப்பிட்டு தினமும் போய் பெரிய சாரை தரிசனம் பண்ணுறவா, போய் தரிசனம் பண்ணலாம் போகலாம் அப்படின்னு வந்தா. 2 பேரும் வந்தா. முதல்ல சார் கேட்டது கௌரிகிட்ட, நீ பாடுவியோ அப்படின்னு கேட்டோன்னு சிவராமன் பதில் சொன்னார், பாடுவோம் சார், ஆனால் ஒன்றும் முறையாக பாட்டெல்லாம் கற்றுக்கல, ஏதோ சாமிகிட்ட பாடுவோம் அப்படின்னு. உடனே சார் அதான் வேணும் அப்படின்னு. அதாவது பாட்டு பாடுறதே எதுக்கு அப்படின்னு, நமது சம்பிரதாயத்தில் கீதமாக இருக்கட்டும், வாத்தியமாக இருக்கட்டும், நித்தியமாக இருக்கட்டும், எந்த கலைகள், ஆயக்கலை 64 இருக்கட்டும், எல்லாம் எதுக்குன்னு ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறதுக்கு தான். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், அடிக்கிண்டு போகிறாரே பாரதி. இவ எல்லாத்துலேயும் எதில் யார் இருக்கான்னு, அந்த அம்பாள்னா இருக்கா. பூஜை பண்ணினோம்னா என்ன பண்ணுறோம், சதுஷ்டி உபச்சாரம் அப்படின்னு 64 வித உபச்சாரத்தில் கீதம் ஸ்ராவயாமி, வாத்தியம் கோஷயாமி, நித்தியம் தரிசயாமி, எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுறது. அந்த ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுறதே நம்மளும் வேணால் கூட நின்றுட்டு அதை என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம தனியாக பண்ணக்கூடாது, ஈஸ்வரார்ப்பணமாக தான் அது இருக்கணும். இதைத்தான் சார் ஒரே வார்த்தையில் சொன்னார், ஏதோ சுவாமிகிட்ட பாடுவேன், அது என்ன பாடணும், மியூசிக்கு கடையில் பாடுறதுக்கு தான் யார் வேணால் பாடலாமே, சுவாமிகிட்ட பாடுறதுன்னா நம்ம கற்றுன்ற சங்கீதத்தோட பெருமை. அரியக்குடி ராமானுஜயங்கார் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேயே பெரியவா காரைக்குடியில் பாட சொல்லி கேட்குறா. கேட்டுவிட்டு உடனே சொல்கிறா, நீ எத்தனை வருஷமாக கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன்னு. ஏதோ இத்தனை வருஷம் சொன்னேன். அதுக்கு அவள் பெரியவா சொல்கிறா, நீ இத்தனை வருஷம் பண்ண கச்சேரியில் ஒரே ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து கேட்க ஒரே கச்சேரி இதானே அப்படின்னா. ஏன்னா பெரியவா மட்டும் உட்காந்துன்னு கேட்குறா. அரியக்குடி கச்சேரின்னா ரொம்ப வெளியேறுது. இங்கே என்னடான்னா அப்பேற்பட்ட அரியக்குடி பாடுறார், கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒருத்தர் மட்டும் உட்காந்து கேட்டுருக்க. இதைத்தான் பெரியவா கேட்டா, இத்தனை நாள் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரே ஒரு ஆள் கேட்ட கச்சேரி இதானே அப்படின்னு. அதாவது அவருக்கு சமாதானத்துக்காக இப்படி பெரியவா உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறா. அவர் வைஷ்ணவராச்சே விடுவரா, உடனே அவர் என்ன திருப்பி பதில் சொன்னார், அடியேன் பண்ண ஜென்மாந்திர சுகிருதம் இப்படி ஏகாந்த சேவை கிடச்சிதுன்னார். பெரியவாள் இப்படி 1 to 1 உட்காந்துச்சு, சுவாமியில நான் பாட போகிறேன் கொஞ்சம் கேளுங்கன்னு கேட்க முடியுமா? எப்போ பாரு ஒரே வண்டி கூட்டம். அப்படி இருக்கிற பெரியவாளை 1 to 1 உட்காந்து வச்சுன்னு தன்னோட வித்தையை பாடி காமிக்கிறாருன்னா இது யாருக்கானும் கிடைக்குமா? ஜென்மாந்திரத்தில் பண்ண சுகிருதம் இப்படி ஏகாந்த சேவை கிடைச்சிதுன்னு. அதை போல தான் யாருக்கு முன்னால் வேணால் பாடலாம், எங்கே வேணால் பாடலாம். ஆனால் ஈஸ்வர சந்நிதியில் ஆத்மார்ப்பணமாக பாடுறது அப்படிங்கிறது பெரிய பாக்கியம். நம்ம அப்போ தான் நம்ம பாட்டு கற்றுண்ட பலனே அப்போ தான், அதுக்கு தான் கற்றுக்கிறோம். அதை போல தான் இங்கே கௌரி கிடச்சிது. சுவாமிகிட்ட பாடுவேன் அப்படின்னொடனே உடனே சார் சொல்ற, எங்கே சிவலோகநாதனை பாடு அப்படின்னு. பாடுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ. இவ பாடுவ அப்படின்னா இவளுக்கு இந்த பாட்டு தெரியுமா தெரியாதான்னு இப்போ சாய்ஸுக்கே விடலை, இவரே நேர சிவலோகநாதனை பாடுன்ட்டு. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சிவலோகநாதன் நந்தனார் சரித்திர கீர்த்தனையும் சாருக்குள்ளே ஓடிண்டே இருக்குன்னு தெரியுது. அரியக்குடியை பார்த்து ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே பாட சொல்றதே பெரியவா அதான் சொல்கிறா. 4 நாளாக அந்த ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தேலேயே மனசு ஓடி இருந்தது. அப்போ யாரோ சொன்னால் அரியக்குடின்னு உன்னோட மாஸ்டர் பீஸ் ஆச்சுன்னு நீ பாடி கேட்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன். அதை போல் இங்கே கௌரிகிட்ட சொல்ற, சிவலோகநாதனை பாடேன் அப்படின்னா. பாடினா அந்த அம்மா அதில் என்ன ஆயிடுத்து அப்படின்னு கடைசியில் அதில் ரொம்ப வேதாந்தபரமாக கொட்டி இருக்க, அற்ப சுகத்தை நினைந்தோம் அரண் திருவடி மறந்தோம் அப்படின்னு. நமக்கு இந்த உலகத்தில் லௌகீக ஆசையிலே போய் என்னன்னா பகவானை நினைக்கிறதுக்கு டைம் இல்லை. நமக்கு ஊர்வம்பு அளக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, சத்சங்கத்துக்கு மட்டும் அப்போ தான் சார் முடியல, அன்னைக்கு தான் அந்த சனிக்கிழமைன்னு வருது வேலை. எந்த நல்ல காரியம் அப்படின்னாலும் டைம் இல்லைன்னு விடுவோம். இதைத்தான் பாரதி சொல்கிற, அற்ப சுகத்தை நினைந்தோம் அரண் திருவடி மறந்தோம். இதை நினைக்கிறதுனால அது மறந்து போயிடுத்து அப்படின்னு. இந்த அடி மறந்து போயிடுத்து நம்ம.
சரணம் மறந்து போச்சு. உடனே பளிச்சுன்னு சார் எடுத்து கொடுத்தார் பாடினர். சாரே பாடி காமிச்சார். கேட்டுண்டா முடிஞ்சு போயிடுத்து வந்துடுத்து. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சங்கரநேத்திராலயாவுக்கு எம்எஸ் அம்மாவும் சதாசிவ மாமா வந்தா. வந்தோன்னு சிவராமனை பார்த்து சதாசிவ மாமா, சிவராமா நீனும் கௌரி ரொம்ப கொடுத்து வச்சவாடா, ரொம்ப அதிர்ஷ்டகாரான்னார். இது சொன்னால் இவருக்கு புரியல, எதை வச்சுன்னு சொல்கிறார் புரியல. லௌகீக ரீதியில் ஒரு இடத்துல பெரிய உத்தியோகத்தில் இருக்கும், இதெல்லாம் வச்சுன்னு சொல்கிறாரா. உடனே சதாசிவ மாமா சொல்கிறா, அதெல்லாம் சொல்லலப்பா, உலகத்துக்கே கொஞ்சமாக பாடி காமிச்சுன்னு இருக்கா. ஆனால் உனக்கும் கௌரிக்கும் சார் பாடி காமிச்சாராமே. மற்றவா பாட்டை எங்கே வேணால் கேட்டுடலாம், சார் பாடுறதையும் பெரியவா பாடுறதையும் எங்கேயானு கேட்க முடியுமா? ஒரு நாளைக்கு ராத்திரி பெரியவா எங்கேருந்தோ சத்தம் வருது, கமலாம்பா மதுரை கல்யாணி பாட்டு மெலீசா மைல்டா. முன்னால் படுத்துட்டுக்கும் நான் கடம்பை அப்படிங்கிற 2 பேரும். இந்த பாட்டு சத்தத்தை கேட்டால் புரியல, மடமே தூங்கின்னு எங்கேருந்து பாட்டு வரும் இப்போ அப்படின்னு பார்த்தா பெரியவா கட்டிலில் படுத்துன்னு பாடின்னு இருக்கா, அசை போட்டுன்னு இருக்கா. அப்படி கட்டிலில் கால் மேலே காலை போட்டுன்னு அப்படி தலையில் கையை வச்சுட்டு கமலாம்பா மதுரை கல்யாணி ஓடின்னு இருக்கு. இந்த கடம்பை என்ன பண்ணினா, இந்த கதவுக்கு அடியில் கேப் இருக்கும், இது பெரியவா தான் பாடுறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் எட்டி பார்த்தார். பின்னாலேருந்து பாலு மாமா அங்கேருந்து வந்து தட்டினர். சத்தம் போடாது, கேட்குறதோடு மட்டும் நிறுத்தணும், பார்க்கப்படாது இங்கே. ஏன்னா யாரானு பார்க்குறான்னு தெரிஞ்சேன்னு நிறுத்திடுவா. ஏன்னா அந்த சன்னியாச தர்மம், யாரானு எதானு கவனிக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அதை விட்டுடுவா. அதனால் வாயை மூண்டு மட்டும் கேட்குறதோடு நிறுத்திக்கும். அப்படி சார் பாடி பெரியவா பாடியெல்லாம் கேட்கணும்னா அதை விட பெரிய பாக்கியம் உண்டா? இதைத்தான் சதாசிவ மாமா சொன்னார். இப்படி சார் பாடி நீனும் கௌரியும் கேட்குறாப்புலாச்சு. அதாவது இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சத்தியமாக இருக்குன்னு நமக்கு மறந்து போனது கூட எவ்வளோ பெரிய அனுகிரகமாக ஆகிடுத்து பாருங்க. அதுக்கு இது ஞாபகம் வந்து கௌரி பாடியிருந்தா சார் பாடி இருப்போம் மாட்டார். அதனால் மறக்கிறது கூட அனுகிரகம்தான். அதுதான் ஞானிகள் சன்னதியில் குருநாதன் சன்னதியில் என்ன பண்ணோம்னா, நம்ம தப்பு பண்ணினா கூட அதுவே பெரிய அனுகிரகமாக ஆகிடும். அப்படி தான் இங்கே கௌரி சார்ட்ட பாடுறா சிவலோகநாதனை. கௌரி எப்படி பாடியிருப்போம் அப்படிங்கிறத நாமளும் தான் இப்போது கேட்டு பார்க்கலாம். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதன் பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுத்தார். பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுத்தார். பவபயங்களை போக்கி பரமபதத்தை கொடுத்தார். அந்த சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதன் அற்ப சுகத்தை நினைத்தோ அற்ப சுகத்தை நினைந்தோ அரண் திருவடி மறந்தோம். அற்ப சுகத்தை நினைந்தோ மறந்தோம். அற்ப சுகத்தை நினைந்தோம் அரண் திருவடி மறந்தோம். கற்பிதமாக பிரபஞ்ச
சிவலோக நாதன் கல்பிதமான பிரபஞ்சத்தை காலச்சலம் போலே எண்ணி சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் ஆமாம் சார் முன்னாலேயே எடுத்து கொடுத்துட்டார், அதனால கீர்த்தனாக்கு மறக்கல. அப்படி இருக்கிற அந்த ஞானிகள் குரு எப்படி இருப்பார் அப்படின்னு கும்பகோணத்தில் மடத்தில் பெரியவா இருக்கா. பெரியவாளுக்கும் சிவன் சாருக்கும் 10 வயசு வித்தியாசம், அண்ணாவுக்கும் தம்பிக்கும் 10 வயசு வித்தியாசம். அந்த காலத்தில் பீதாம்பரமையர் அப்படின்னு மேஜிஷியன், அவர் பெரிய மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறவர். பீதாம்பரமையர்னு அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தம். அவர் பெரியவாள்கிட்ட மேஜிக் பண்ணி காமிக்கணும்னு மடத்துக்கு வந்திருக்கார். அதாவது எல்லா துறையை சேர்ந்த எல்லா வித்வான்களும் என்ன பண்ணினா பெரியவாள்கிட்ட வந்து தங்களோட வித்தையை காமிச்சு அர்ப்பணம் பண்ணணும், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும். பெரியவா பார்த்து அதை சந்தோஷப்பட்டுட்டாள்னா நம்ம பண்ணினதுக்கு தெரிஞ்சின்ற விஷயம் பூர்த்தியாச்சு அப்படின்னு. சர்க்கஸ் கம்பெனிக்காரா வந்து பின்னால் கும்பகோணம் மடத்தில் டென்ட்டு போட்டு சர்க்கஸ் பண்ணி காமிச்சிருக்கா பெரியவாளுக்கு. இந்த சர்க்கஸ் பண்ணுறவாள்கிட்ட பெரியவாளுக்கு தனி பிரியம். அதில் சொல்கிறா, அவள் உயிரை பணையம் வச்சுருந்து எப்படி ஒரு பண்ணுறா, ஒரு வயத்துக்காக எப்படி உயிரை கூட லட்சியம் பண்ணாத இருக்க வேண்டியிருக்கு பாரு அப்படின்னு. இது எப்படி இருக்கான் அப்படின்னார். அவளோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க கயத்தில் நடக்கிறா அப்படின்னா அவளுக்கு உலகத்தில் எய்த்தாப்பில் 10,000 பேர் 1000 பேர் பார்க்குறாங்கிற ஞாபகம் வந்ததுன்னா கயத்தில் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவோம். அவளுக்கு என்ன இருக்குமா அப்படின்னு அவள் கான்சன்ட்ரேஷன் முழுக்களும் அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக அந்த கயத்தில் ஒன்றுலேயே தான் இருக்குமா. எதை பண்ணினாலும் அவளுக்கு நீங்கள் எத்தனை ஆடியன்ஸ் இருந்தாலும் அவள் கண்ணில் தெரியவே தெரியாது, தெரிஞ்சுதுன்னா இவளால் பண்ண முடியாது. இதைத்தான் சொல்ல பெரிய யோகீஸ்வராளுக்குன்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிற. அதனால் அது பெரிய யோகம் அப்படின்னு அதை ரொம்ப ஒரு உயர்வாக சொல்லி ஒரு ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரா அவளுக்கு அந்த சர்க்கஸ் கம்பெனியை மூடிட்டா அதில் இருந்து அந்த வித்தை காமிச்சிருந்தவள்லாம் ரொம்ப பெரியவாள்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்னு அழுதா. அப்போ பெரியவா சொல்கிறா, மடத்தில் அவளை வச்சு சாதம் போட்டு இவாளுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணி கொடுத்தா தேவையில்லை ஆகாரத்துக்கு அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணி. அப்போ சொல்கிறா, அவள் யோகீஸ்வரா மாதிரி ஒரு க்ஷணம் அவளுக்கு எங்கேயானு டைவர்ட் ஆச்சுன்னா போயிடும், அதோ கதி அவளோட லைஃபே போயிடும். ஏன்னா அடியில் புலி நிற்கிறது சிங்கம் நிற்கிறது, அவன் மேலே கயத்தில் நடக்கணும்னா நம்ம தான் பார்த்து ரசிக்கலாமே வழி அவள் நம்மளை பார்த்து ரசிக்கிறத கவனிக்கவே கூடாது. அப்படி ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கஸ்காராள்கிட்ட, அது மாதிரி இந்த இவா மேஜிஷியன்ட்டு இந்திரஜாலம்னே நமக்கு சாஸ்திரத்தில் அது ஒன்று சொல்லியிருக்கா. இந்த பீதாம்பரமையர் பண்ணி காமிக்கிறார். இது நடக்கிறது அப்படின்னொன்னே ஊரே கும்பகோணமே கூடியிருக்கு மடத்துக்குள்ளே. பெரியவா உட்காந்துருக்கா, பக்கத்தில் பொடிச்சு வாண்டு 10 வயசு சின்ன குழந்தை தம்பியும் உட்காந்துன்னு பார்த்துட்டுருக்கு. சிவன் சார் பார்த்துட்டுருக்கார். பின்னால் தான் சிவன் சார், அப்போ சாச்சு குழந்தை. அவர் என்ன பண்ணார், பல விஷயங்கள் பண்ணி காமிக்கிறது. திடீர்னு கையில் ஒரு கைக்குட்டை, அந்த கைக்குட்டையை அப்படின்னு தூக்கி எறிஞ்சு போட்டாரோ இல்லையோ, சொர்ன்னு ஆதிசேஷன் மாதிரி ஒரு பாம்பு படம் எடுத்துன்னு சீர ஆரம்பிச்சுடுது. இது சீரித்தோ இல்லையோ அவ்வளவுதான். அந்த இடத்துல 3 பேர் தான் பாக்கி, மீதி எல்லாம் ஊரே காலி. அந்த 3 பேர் யாருன்னு போட்டு தூக்கி போட்ட பீதாம்பரமையர் பார்த்து இந்த ஆடியன்ஸில் ஆடாத அசங்காத உட்காந்து தண்டத்தை பிடிச்சின்னு பெரியவா, பக்கத்தில் சின்ன குழந்தை சிவன் சார். இந்த பீதாம்பரமையருக்கு ஆச்சரியம், என்ன இது ஊரே பயந்துன்னு ஓடுறது, இது இந்த குழந்தையானு ஓடப்படாதோ என்ன ஓடலை. ஏன்னு இதுதான் ஞானிகளோட லட்சணம்.
கற்பிதமான பிரபஞ்சம் இது, காணல் ஜலம் போல் கண்டு கொண்டு இப்போ பாடினாலே அது என்னென்ன, இது அத்தனையும் மாயன்னா இது என்ன அத்வைதம் சொல்கிறது, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னா இது அத்தனையும் காணல் நீர் மாதிரி. இப்போ சும்மா இருக்கிறாப்புல இருக்கும், அள்ளி குடிக்க முடியுமா என்ன தாகத்துக்கு, பிரயோஜனம் இல்லை. இதுதான் இந்திரஜாலம். இப்படி தான் மகாமாயை என்ன பண்ணி காமிக்கிறதுன்னர், இந்த பிரபஞ்சத்தை நமக்கு காமிச்சு இது நிஜம் மாதிரி காமிக்கிறது, எல்லாரும் பயந்துன்னு ஓடுறோம். ஆனால் ஞானிகளுக்கு இது அத்தனையும் மேஜிக்குன்னு தெரியும். இப்படி ஒரு பெரிய வேதாந்தத்தை சொல்லி காமிக்கிறது தான் மேஜிக். அதனால தான் இதையும் ஒரு இந்திரஜாலத்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு கலையாக நமக்கு அங்கீகரிச்சிருக்கு நமது சாஸ்திரத்தில். இவா 2 பேர் மட்டும் ஆடாத சங்காத உட்கார்ந்துருந்தா. இதை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஞானிகள் எப்பொழுதும் ஞானிகளாகவே தான் இருக்கா. சிவன் சாரை பற்றி சொல்கிறதே பெரியவா சொல்கிறா, என் தம்பி சாச்சு பொறவியிலேயே ஞானி அப்படின்னு. ஏன்னர், இவர் உட்கார்ந்து இந்த வயத்துலன்னா அவர் வந்து உட்கார்ந்துன்னு இருக்கார் அப்படின்னா அந்த மகாலட்சுமி அம்மா எப்பேற்பட்டவளாக இருக்கணும். அப்படிதான் இந்த 2 ஞானிகளும் அசையாது இருந்தால், அதை பாம்பை கண்டு அஞ்சலை, லோகத்தை கண்டு அஞ்சலை, எதை கண்டும் பயம் இல்லை, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. எதுக்காக அப்படின்னார், இது அத்தனையும் மாயன்னு தெரிஞ்சு கொடுத்தனா எதை பார்த்து பயப்படணும். சரி அது தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்படி என்ன மாயை வந்தாலும் சரி அத்தனையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு குரு இருக்காருன்னா நம்மளும் பயப்பட வேண்டாமே. ஞானியாக இருந்தால் தான் பயப்படாத இருக்கணுங்கிறது இல்லை. எதை பார்த்தும் அஜ்ஞானத்துக்கு பயப்படாத இருக்கலாம்னா இப்படி ஒரு குரு கிடைச்சுட்டார்னா அதை விட பாக்கியம் உண்டா. அந்த குரு எப்படி இருந்தார் அப்படின்னு ஒரு சாகித்யம் மூலியமாக கேட்கப்படும். அதனால் அந்த ஞானியை பார்த்து தான் எல்லாம் பயந்துன்னு ஓடுறதே வழிய அஜ்ஞானம் பயந்துன்னு இருட்டு பயந்துன்னு ஓடுறது. அப்படி இருக்கிற அந்த குரு வர வராத நம் பெரியவாளையும் சாரையும் ஒரு சாகித்யம் மூலியமாக பார்க்கணும். गुरुवरदी जो चरण तुम्हारे, गुरुवरदी जो चरण तुम्हारे, चरण तुम्हारे, चरण तुम्हारे,
நம்ம மனசில் இருக்கிற ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கிறது. அது மட்டுமா பண்ணுறார், பாருக்கரும் இஸ் பவசாகரசு, இந்த பெருவை பெருங்கடல்லேருந்து நம்மளை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறதும் அவரே பண்ணுறது. இங்கே இருக்கிற வரைக்கும் என்னென்ன நம்மளோட மனசில் விருப்பமோ அத்தனையும் பூர்த்தி பண்ணுறது. அவரோட விருப்பம் என்னென்ன, நம்மளை கரை சேர்க்கிறது. இப்படி ரெண்டும் பண்ணுறது. அதுதான் குருவோட பெருமை. அந்த குரு சிஷ்யனுக்காக, சிஷ்யனோட மனசில் இருக்கிறத பூர்த்தி பண்ணுறதுக்காக, அவனோட தேவைக்காக எந்த அளவுக்கு போவார் அப்படின்னார். ஒரு பக்தனோட ஆசையை பூர்த்தி பண்ண, அவருக்கு தேவையை பூர்த்தி பண்ண பகவான் பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தயங்கிறது இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஊராக போய் பரமேஸ்வரனை பாடிட்டு வர திருக்கச்சூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்தார். அங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணார், எல்லாம் பண்ணினார். லேட்டாக எடுத்து மத்தியானம் நல்ல வெயில், உச்சி வெயில், அக்னி நட்சத்திரம், வெயில் கொளுத்துறது. ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார். சாப்பிட்றதுக்கு எதான வேணும்னா சாப்பிட கிடைக்கல, ஒன்றும் பசியான பசி, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணார், பரமேஸ்வரன்ட்ட வேண்டின்றார், உன்னை பார்க்குறதுக்கு தானே வந்தேன், இப்படி உங்கள் ஊருக்கு வந்தால் சாப்பிட்டே கொண்டையா கேட்க மாட்டியா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாள்னா வாங்க சார் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா, தானே கேட்க மாட்டாரோ? நீ பாட்டுக்கு பிசாத இருக்கேப்பா, உனக்கு நன்னா 4 காலம் நைவேத்தியம் எடுத்து நான் பசியோடு இருக்கேன் அப்படின்னு இவர் உருகினாரோ இல்லையோ, எய்தாப்பில் சுவாமி வந்துட்டார். ஏன்னா தம்பிரான் தோழனாச்சு, ஃப்ரெண்டுன்னா. அப்படி சுவாமி வந்தார், வந்து கேட்டார், இந்த மாதிரி பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. உடனே சுவாமி என்ன பண்ணார், லீலை, அதுதான் அவரோட பெருமை. நீ இப்படி அன்டயத்துக்கு வந்திருக்க, அதனால் என்ன பண்ணுறது, எல்லாரும் அவ சாப்பிட்டு விட்டு தான் இருக்க, ஒன்று வேணால் ட்ரை பண்ணுறேன், இந்த தெருவில் போய் யாராத்துலேயும் அதில் மீந்தது இருக்கான்னு வேணால் கேட்டு வாங்கிட்டு வரேன்ப்பா உனக்காக. உடனே என்ன பண்ணார், கிளம்பிட்டார் சுவாமி. கிளம்பி அந்த திருக்கச்சூரில் இருக்கிற தெருவில் வீடு வீடாக போய், அம்மா தாயே பிச்சை இருந்தால் போடுங்கோ, ஏதானு மீந்ததை போடுங்கோ, மீந்ததை போடுங்கோன்னு வீடு வீடாக வாங்கினார். மீந்ததை கொடுத்தா. வேடிக்கை என்னென்ன, போட்டவாளுக்கெல்லாம் தெரியாது பரமேஸ்வரன் வந்திருக்காருன்னு. யாரோ பிச்சைக்காரன் வந்திருக்கான், போட்டா. சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட வந்து கொடுத்தார். ஏதுன்னு, ஏதா என்ன பண்ணுறது, ஒருத்தராத்திரையும் இருக்காருன்னு போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன், இப்போ உனக்காக போய் வீடு வீடாக கேட்டேன்னு. இந்த விஷயத்தை கேட்டோன்னு சுந்தரமூர்த்தி நாயனார்கள் தாங்க முடியல. என்னது, எனக்கு பசிக்காக நீ வீடு வீடாக போய் படி இறங்கி இறங்கி பிச்சை எடுத்தியா அப்படின்னு. வேறு என்ன பண்ண சொல்கிற, உருகினர். அப்படியே உடனே பதிகம் வந்தது. இது போல் அநியாயம் உண்டாயா? யாரையா நீ? சர்வேஸ்வரன், அண்டச்சராச்சரத்தையும் க்ஷணப்பொழுதில் படைச்சு காத்து அழித்து அத்தனையும் பண்ணக்கூடியவன், ஒரு பக்தனுக்காக பிச்சையாக போய் எடுப்பேன் வீடு வீடா? அதுவும் அவர் பிட்சாடனை, இவருக்கு ஒன்றும் ப்ரூஸ் இல்லையே, இவர் பிச்சை எடுக்கிறது தானே. ஏன் இவர் இவ்வளோ வருத்தப்பட்டார்னார், இதுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் திட்டிட்டு வந்திருக்கார் பரமேஸ்வரனை பார்த்து. ஓணகாந்தன் தளிங்கிற இடத்துல வாரிரும் கழல் வாழ்நெடுங்கண் மலைமகள் மது விம்மு கொங்கை அப்படின்னு ஆரம்பித்து, ஊரிடும் பிச்சை கொள்வதென்னை ஓணகாந்தன் தளியுடையீரே. ஊரில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும், அண்டச்சராச்சரத்தில் அத்தனை பேருக்கும் படியளக்க அன்னபூர்ணேஸ்வரியும் பொண்டாட்டியா? இப்படி அன்னபூர்ணியை பொண்டாட்டியா வச்சுன்னு எவனானு தான் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுப்பனா? அத்தனை பேருக்கும் போடுறோம், உனக்கு ஒரு கண்டி போட மாட்டாளா? என்ன ஆம்படையானுக்கு அவ்வளோ பிரியமா அவளுக்கு? இப்படி அன்னபூர்ணியை பொண்டாட்டியா வச்சுன்னு எவனானு பிச்சை எடுத்தேன், மகாலட்சுமியை பொண்டாட்டியா வச்சுன்னு கடன் வாங்கின பேங்க் லோன் போட்டேன்னா, அதை போல என்ன இருக்குது, அநியாயமாக இருக்குன்னு காஞ்சிபுரத்தில் திட்டிருக்கார். உனக்கு ஒரு வாய் சோறு கிடைக்காத ஆம்படையா போட மாட்டாள், நீ போய் பிச்சை போடலாமா? அதில் என்ன ஆத்திரத்தில் அம்பாளை திட்டினத்தோடு இல்லை, இப்படி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பொண்டாட்டி இருப்படா? ஆம்படையான் சாப்பிட்டானா சாப்பிட்லையா, பிச்சைக்கு போகிறானான்னு கூட கேட்காத இவோ ஊருக்கெல்லாம் படி இழந்துருக்கா. என்ன வேண்டு கிடக்கு, வீட்டை பார்க்காத சர்வீஸ் வேண்டு கிடக்கு. பிள்ளையை பார்த்தோன்னா கோவம் வந்துருத்து. சரி, அம்மா தான் இப்படி பொறுப்பு இல்லாத இருக்காள், இந்த பிள்ளையானா அப்பா சாப்பிட்டாராம்மா, அம்மாவுக்கு இப்போ போட்டையான்னு தானே கேட்க மாட்டானோ? அவன் எப்படி இருக்கான், கைத்தலம் நெறிகனி அப்பம் உடவல் பறின்னு எல்லாத்தையும் அவன் தின்னுட்டு கணபதியே வயிறுதாரிங்கிறார். கணபதினா வயிறுதாரியும் இல்லையோ, எல்லாத்தையும் தானே சாப்பிட்றவாளுக்கு
அவன் இத்தனை பெரிய தொந்தையும் வச்சுட்டு இவன் எல்லாத்தையும் தின்னுவிட்டு அப்பா சாப்பிட்டாளான்னு கவனிக்காது இப்படி எல்லாரும் உன்னை பறக்க விட்டுட்டாலே நீ பிச்சை எடுக்கிறேன்னு வருத்தப்பட்டுன்னு பாடினவர் இப்போ இவருக்காகவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டார். கவலையே படாத, உனக்காகவும் எடுக்கிறேன். இதை பார்த்தோன்னே சுந்தரமூர்த்தி சுவாமியால் தாங்கலை. ஐயோ, எனக்காக போய் பிச்சை எடுக்கிறியப்பா. கச்சேர் அறவொன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்ப கலிக்க பலிக்கு என்றும் உச்சம்போதா ஊரூர் திரிய கண்டால் அடியார் உருகாரும். என்னப்பா அது இப்படி உன் காலில் அப்படி இடுப்பில் ஒரு துணியை கட்டிண்டு காலில் சிலம்பு கல்லுங்க, நீ ஊர் ஊராக பிச்சைக்கு போனீங்க எப்போன்னர் உச்சம்போதி அப்படின்னு நல்ல உச்சி வேளையில் காலில் செருப்பு கூட போட்டுக்காத எனக்காக இப்படி பிச்சை எடுக்க போனையே. இதை யாரானும் உன் பக்தா பார்த்தாக்க எப்படி உருமாவா மனசு? சே, இப்படி ஊரூர் கண்டால் அடியார் உருகாரோ அப்படின்னு அந்த திருக்கச்சூர் மேலே தேவாரத்தை பாடுற. இப்படி இது நியாயம் இல்லைப்பாங்கிற. நீ பக்தாளுக்காக இறங்கி அனுகிரகம் பண்ண வேண்டிதான், அதுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற அளவுக்குலாம் நீ இவ்வளவு டவுன் டு த எர்த்தாக இருக்கக்கூடாது அப்படின்னு பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் பாடினார். சரி, அந்த பரமேஸ்வரன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக தான் பிச்சை எடுப்புறான்னு அப்படின்னார். ஒரு சுந்தரராமனுக்காகவும் பிச்சை எடுப்பர், யாருக்காக வேணாலும் பிச்சை எடுப்பர். பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருந்தார். அப்பா அவருக்கு 2 பிள்ளைகள், அதில் 2வது பிள்ளை சுந்தரராமன்னு. எஸ்எல்சியில் நன்னா கோல்டு மெடல் ஃபஸ்ட் கிளாஸாக மார்க் வாங்கியிருந்தார், ஃபஸ்ட்டு. ஆனால் குடும்ப சூழ்நிலை காலேஜ் படிக்க வைக்க முடியல. அந்த முடிஞ்சோடனே பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவா கேட்டால் என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு என்ன பண்ண போகிறேன்னு. இல்லை, உத்தியோகத்துக்கு போகிறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நன்னா மார்க் வாங்கியிருக்க, மேலே காலேஜ் படிக்கப்படாதோ, அதுக்குள்ளே எதுக்கு உத்தியோகத்துக்கு போகிறேன்னு. அப்பா சொல்லியிருக்க நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறது, அதனால நீ இப்போ உத்தியோகத்துக்கு போனால் தான் குடும்பத்துக்கு ஏதோ சாப்பாடு அறவையிலான்னு வரும் அப்படின்னு. அதனால் அப்பா சொன்னால் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு வேறு வழி இல்லை, நான் உத்தியோகத்துக்கு போகிறேன். உடனே பெரியவா வருத்தப்பட்டு சொல்கிறா, இவ்வளோ நன்னா படிக்கிற குழந்தைய மார்க் வாங்குற குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு முடியல பாரு அப்படின்ட்டு உடனே சொன்னால், நீ படிடா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு. அவருக்கு கணக்கில் ரொம்ப ஆசை, அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. எங்கே பண்ணலான்னு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பண்ணலாம். சரி, நீ என்ன பண்ணி சிதம்பரம் போ, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்துடும் அப்படின்னா. பணம் கட்டணுமேனா மடத்துலேருந்து வாங்கிட்டு போ, ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு போ, ஃபீஸ் கட்டுறதுக்கு வாங்கிட்டு போய் அங்கே போய் சேருன்னு. இவர் சேர்ந்தாச்சு. அங்கே இனிமேல் 3 வருஷம் இருந்து படிக்கணுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சிதம்பரத்துக்கு இந்த குழந்தைய அனுப்பிச்சுட்டா, அதுக்கப்புறம் என்ன ஆகிடுத்து, திடீர்னு இவர் ஒருத்தர் வீட்டில் தங்கியிருக்கார் இல்லையா, சிதம்பரத்துலேருந்து ஒரு பெரிய மனுஷர், அவள் அட்ரஸை கேட்டுன்னு வந்தா. நீ தானப்பா சுந்தரராமன் பையன்? ஆமான்னு. நீ என்ன பண்ணு, நாளையிலேருந்து திங்கக்கிழமை எங்கள் ஆற்றுல சாப்பிட வந்துருன்னா. இவருக்கு புரியல, என்ன திடீர்னு திங்கக்கிழமை இவாத்தில் சாப்பாடு அப்படின்னா. உடனே அவள் சொன்னா, இல்லைப்பா, நாங்கள் நேற்றுக்கு காஞ்சிபுரம் போயிருந்தோம், பெரியவாளை தரிசனம் பண்ண. பெரியவா உனக்கு சாதம் போட சொல்லியிருக்கா வாரத்தில் 1 நாள், அதனால் திங்கக்கிழமை எங்கள் ஆற்றுக்கு சாப்பிட வந்துடும். அவள் சொல்லிட்டு போயிட்டா. உடனே மறுநாளைக்கு இன்னொருத்தர் வந்தார். அந்த மாமி சொன்னால், நான் காஞ்சிபுரம் போயிருக்கிட்டே பெரியவா சொன்னால் உனக்கு வாரத்தில் 1 நாள் சாப்பாடு போட சொல்லியிருக்கா, அதனால் நீ செவ்வாய்க்கிழமை எங்கள் ஆற்றுக்கு வந்து சாப்பிடுன்னா. இது என்ன ஆகிடுத்துன்னு, திடீர்னு ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வந்து சுந்தரராமனை தேடிண்டு செவ்வாய்க்கிழமை எங்கள் ஆற்றுக்கு சாப்பிட வந்துடும், புதன்கிழமை உங்கள் ஆற்றுக்கு சாப்பிட வந்துடும்னு 7 பேர் வந்து எங்கள் ஆற்றுல சாப்பாடுங்கிறா. இது காலேஜ் சேர்ந்த பையனா, சின்ன வயசா ஒரு மாதிரி அகௌரவமாக இருந்தது. என்னையும் அது வாரம் தட்டை தூக்கிண்டு திங்கக்கிழமை மாமி மாது வந்திருக்கேன்னு ஒவ்வொருத்தர் வீடுக்காக போனோம்னா ஒரு படிக்கிற குழந்தைக்கு அகௌரவமாக இருக்கும் இல்லையா. என்ன பெரியவா நம்மளை இப்படி மானம் வாங்கிவிட்டா, காலேஜில் படின்னு சொல்லிவிட்டு இப்போ சாப்பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டாளேன்னு இவருக்கு வருத்தம். அதனால் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட வந்து கேட்கலான்னு காஞ்சிபுரம் வந்தா பெரியவா காலேஜெலாம் வந்துட்டா, உனக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், எல்லாரும் வந்து உன்னை சொன்னாடான்னு. அதுதான் கேட்கணும்னு வந்தேன்னர். என்ன அப்படின்னர். இல்லை, நான் தினம் ஒருத்தராத்துக்கு தட்டை தூக்கின்னு போகணுமான்னு இருக்கு அப்படின்னர். ஏன், கௌரவ குறைச்சலாக இருக்கும் உனக்கு அப்படின்னு. பிச்சை எடுக்கிறாப்புல இருக்கும்,
கௌரவ குறைச்சலாக இருக்குது அதானே கேட்க வந்தேன் அப்படின்னார். இவருக்கு அழுக வந்துடுத்து. என்ன சொல்கிறது, ஆமாம் இதான். உடனே பெரியவா சொல்கிறா, நீ ஏன்டா வைக்கப்படணும், நீ நான் போய் கேட்டால் வேலை மாமி எனக்கு சாதம் போடுங்கன்னு, உனக்காக நான் தாண்டா பிச்சை எடுக்கிறேன். நீ நான் போய் கேட்ட வேலை, உனக்காக நான் தாண்டா பிச்சை எடுக்கிறேன். அப்போ சொல்கிறா, ஒரு தப்பும் இல்லை, உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன். நீ என்ன பண்ண வேண்டியது, போய் சாப்பிட வேண்டியது. அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அவள் அந்த வாழ்கிட்ட முதல்ல கேட்டிருக்கா, எனக்கு பிக்ஷை போடுவியோ ஒரு நாளைக்கு அப்படின்னு அவள்கிட்ட கேட்டிருக்கா. அவர் சொல்லிட்டு பிக்ஷாவந்தனம் பண்ணுறதுக்கு காத்துன்னுக்கும் என்னைக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறா, எனக்கு இங்கே போட வேண்டாம், நான் ஒரு குழந்தைய அங்கே படிக்கிறதுக்கு வச்சுருக்கேன், அந்த குழந்தைய ஒரு நாளைக்கு உங்கள் இடத்துல கூப்பிட்டு சாதம் போடுறியா, நீ அந்த குழந்தைக்கு சாதம் போட்டால் எனக்கு சாதம் போட்டாப்புல. அப்படி பிச்சை எடுத்து அந்த சுந்தரராமனை வார சாப்பாட்டு வீடு வீடாக பெரியவா போய் கேட்டு பிச்சை எடுத்து அந்த குழந்தைய படிக்க வச்சு அதுக்கு